ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீ கலியுக மங்கள லக்ஷ்மி நரசிம்ஹ பரபிரமணே நமக. தனுசு ராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். 2015 வருஷம் ஒரு சற்று இடையூறாக நமக்கு வருஷம் ஆரம்பித்தாலும் கூட எதாக இருந்தாலும் சமாளிச்சிடலாம். இந்த ஆற்றல், வல்லமை, துணிச்சல் எல்லாத்தையும் பகவான் தந்துடுவார். காரணம் என்ன அப்படின்னா, 7.5 சனி ஆரம்பம். சரி, 7.5 சனி சனிக்கு குரு கெட்டவன் இல்லையே, சனிக்கு குரு நல்லவன் தானே. சில ஜாதகத்தில் குருவும் சனியும் சேர்ந்திருந்தால் குபேர யோகம்னு வேறு, அபரீத குபேர யோகம். அபரீத குபேர யோகம் ரொம்ப விசேஷமான யோகம். குபேர யோகம், குபேர சம்பத்தி யோகம், அதாவது சொர்ணமாலினி யோகம், வஜ்ரமாலினி யோகம், திவிதா மாலினி யோகம், நிவேதிதா மாலினி யோகம். இப்படி மாலினி யோகத்திலேயே 9 மாலினி யோகம் உண்டு. அதனால் இப்போ இந்த வருஷம் துவங்கி இருக்கிறதே குபேர மாலினி யோகத்தில் வருஷம் துவங்கி இருக்கிறது. நல்ல ஒரு விசேஷமான வருஷம்னு சொல்லலாம். காரணம், அதாவது தனுசு ராசிக்கு சுவாமி குரு தான். அதே நேரத்தில் ஜென்மத்துக்கும் உடையவர் அவர் தான், 4க்கு உடையவரும் அவர் தான். சனி பகவானும் 2, 3க்கு உடையவர். தன குடும்பாதிபதி, குடும்பஸ்தானத்துக்கு உடையவரும் சனி பகவான் தான். திருத்திய ஸ்தானத்துக்கு உடையவரும் சனி பகவான் தான். அப்போது அண்ணா தம்பினால் நமக்கு உபகாரம் வரணுமே, சனி பகவானால் இந்த 7.5 சனி நமக்கு ஒன்றுமே செய்யாது, நிறைய அனுபவத்தை தரும். சில பேர் பார்த்தாக்கா ரொம்ப பொருளெல்லாம் இழந்து, வீடு வாசல்லாம் இழந்து நிர்கதியாக நிற்பான். அவளுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம்னு சொல்லலாம் இந்த 2015 வருஷம். சரி, குரு பயிற்சி ஆகட்டும், சனி பயிற்சி ஆகட்டும், எல்லாமே நமக்கு நன்மை செய்யக்கூடியதை தவிர தீமை செய்யாது. அந்த தீமை நம்ம நினைக்கப்படாது. கஷ்டத்தை அனுபவமாக தான் எடுத்துக்கணும். காரணம், 100%க்கு 71% இது நன்மையான வருஷம் தான் இந்த 2015 வருஷம். சரி, ஜனவரி மாதம் என்ன பண்ண போகிறது? நமக்கு ஜனவரி மாதம் ஓங்கி அடிக்கிறத தாங்கி அடிக்கிற மாதிரி மௌனமே சிறந்த தியானம். நாம் எல்லாம் மௌனமாக இருக்கிறது நல்லது. அதுக்கு பேசாமல் இருக்கலாமா? பேசணும், அளந்து பேசணும், அளவோடு பேசணும். எப்படி வயிறு போதுங்கிறச்ச நம்ம சாப்பாடை நிறுத்திடுறோமோ, அதுபோல் மனசு போதுங்கிறப்ப ஒருத்தரை பார்த்து பேசணும், கண்டறிந்து பேசணும். அதாவது காணாமல் கொடு, கோணாமல் கொடு, கண்டு கொடு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பெரியவாள் சொல்லி வச்சதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம எப்படி என்ன செய்யணும்? அதிகாலையில் எழணும். பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து நல்லெண்ணெய்ட்டு விளக்கேற்றி இந்த ஜனவரி மாதத்தில் விளக்கு முன்னாடி உட்காந்து கோவிந்த நாமத்தை பாராயணம் பண்ணணும். அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச நாமத்தை சொல்லுங்க. சாயங்கால வேளையில் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நீங்கள் பாராயணம் பண்ணலைனாலும் சன்னதியில் போய் காதால் கேளுங்க. பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய கணபதி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, விநாயகரை போய் சேவிச்சுட்டு வாங்க, ஹனுமான் சன்னதிக்கு போங்க. ஹனுமான் சன்னதிக்கு போய் ஹனுமானுடைய மார்பில் வெண்ணெய் காப்பு சாத்துங்க. இப்போ உங்களுக்கு மனோதைரியம் வந்துருமே. இந்த ஜனவரி மாதத்தை ஜம்முன்னு ஓட்டிடலாம். காரணம், 9 கிரகத்துக்கு 3 கிரகம் தான் நமக்கு சாதகமாக இருக்குது. அதிமுக்கியமான கிரகங்கள் 2 தான் நமக்கு சாதகமாக இருக்குது. பேலன்ஸ் பத்தாது. எப்போவுமே மெஜாரிட்டி வேணும். அதனால் ஜனவரியை பற்றி கவலைப்படாதீங்க. பிப்ரவரி மாதம் ஓரளவுக்கு சுபிட்சம்னு சொல்லலாம். முழுவதும் சுபிட்சம்னு சொல்லனாலும் ஓரளவுக்கு சுபிட்சம். ஒரு 100 ரூபா கேட்ட இடத்துல ஒரு 10 ரூபாயாவது கிடைக்கும். அப்போ பிப்ரவரி மாதத்தை நம்ம ஓரளவுக்கு நிமிர்ந்து நிற்கலாம். சரி, சரீர உபாதையினால் நமக்கு தொல்லையா, சரி பார்த்துக்கலான்னு நினைக்கணும். அந்த மனோதைரியத்தை நம்ம உண்டு பண்ணிட்டோம்னா இந்த ஜனவரியும் பிப்ரவரியும் அப்படியே நம்ம கொண்டு போயிடலாம். சரி, மார்ச் மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். விவாகங்கள்லாம் கைக்கூடி வரும். பிள்ளையாண்டானுக்கு ரொம்ப வருஷமாக கல்யாணம் பொண்ணு தேடிகிட்டே இருப்பாள். வயசு 40 ஆகும். பிள்ளையாண்டானுக்கு 40 வயசு ஆகிடுது. என்ன பண்ணுறது இப்படி இதை நினச்சி அம்மாவுக்கு கவலை வந்துடும். அம்மா அப்படியே பேஷண்ட் ஆகிடுவா, சீக்காளி ஆகிடுவா. கவலைப்படாதீங்க, பிள்ளையாண்டானுக்கு கல்யாணம் ஆகிடும். வயசு 40 ஆனா என்ன, 50 ஆனா என்ன, விவாகம் உண்டு, கல்யாணம் உண்டு. நிச்சயமாக கல்யாணம் ஆகும் மார்ச் மாதத்தில். தைரியமாக இருக்கணும். தைரியம்தான் நமக்கு ஒரு அழியாத சொத்து. ஒரு மனிதனுக்கு தைரியஸ்தானம். இதை தான் எம்பெருமான்ட்ட நம்ம கேட்கணும். பகவான்கிட்ட போய் சேவிக்கிறச்ச ஆயுஷ், ஆரோக்கியம், அமைதி, புத்தி, தைரியம், இது 5 தான் கேட்கணும். இதுதான் பஞ்சகீர்த்தின்னு சொல்கிறா சாஸ்திரத்தில். கேளுங்கோ. மார்ச் மாதம் விவாக பிராப்தி உண்டாயிடும். அதே நேரத்தில் பெண்களுக்கு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ளே பெண்களுக்கு விவாகம் கூடி வந்துடும். சரி, ஆண்களுக்கு வேறையா பெண்களுக்கு வேறையான கிரக ரீதியாக பார்க்குறச்ச கோச்சாரம் அப்படி தானே வரும் உங்களுக்கு. அதனால் ஏப்ரல் மாதம் பெண்களுக்கு விவாக பிராப்தி. சட்டுன்னு பாப்பா, ஓ இந்த பொண்ணை பிடிச்சிருக்க, மகாலட்சுமி மாதிரி இருக்காளே, கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா. அவளே எல்லாமே கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு போவாள். அந்த அளவுக்கு எல்லாமே செய்வோம். இப்போ பொண்ணு எடுத்தால் வரதட்சணை எல்லாம் கேட்போம். அதெல்லாம் இப்போ கிடையாது. பொண்ணை கொடுத்தா போகும். அந்த ஒரு நிலையில்
வந்து பொண்ணை எடுத்துகிட்டு போயிடுவா. காரணம், பெண்களுடைய முகத்தில் தான் 3 லட்சுமி குடிகொண்டிருக்கா. மகாலட்சுமி, பார்வதி தாயார், சரஸ்வதி தாயார், 30 தேவிகளும் பெண்கள் தான். நீங்கள் தான் அது. அதனால் உங்களுடைய முகத்தை கார்த்தால எழுந்தோன்னே கண்ணாடியில் பார்த்துட்டு எழுங்கோ. அப்படி இல்லைன்னா கணவனுடைய முகத்தை பார்த்து எழுங்கோ. அப்படி இல்லைன்னா பெரியவாளை தேடி போய் அவளை சேவிங்கோ. கார்த்தால எழுந்தோன்னே மனமானவா கணவனை தொழுது வணங்கினா அந்த வீட்டில் சண்டை சச்சரவே வராது. குனிஞ்சு நிமிந்தாலே போகும். அதனால தான் அந்த காலத்திலலாம் சொன்னால் சாப்பாடு பரிமாறுறச்ச எச்சல் பரட்டணும்னு சொல்லுவாள். குனிஞ்சு நிமிந்தா சாப்பாடெல்லாம் வயிறில் அது இடத்துல போய் சேர்ந்துடும், குடலில் போய் சேர்ந்துடும். நம்ம மலச்சிக்கல் இருக்காது. அதாவது காத்தால வேலையில் வந்து மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. இரவில் வந்து மனச்சிக்கல் இருக்கக்கூடாது. மனச்சிக்கல் இருந்தால் என்ன ஆகும்? சண்டை சச்சரவு தான். அதை நிம்மதியாக தூங்க முடியுமா? கணவன் மனைவி மனச்சிக்கல் இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி என்ன சமாச்சாரம், இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத பேசி தீர்த்துட்டா பிரச்சனை வராது. மார்ச் மாதம் சுப நிகழ்வுகளே நடக்கும். ஏப்ரல் மாதம் பெரியவாளுக்கெல்லாம் ஒரு நன்மையான மாதம்னு சொல்லலாம். வியாதிகள்லாம் தீரும். அதான் சில பேர் பார்த்தா வயிறு உபாதைகள், வயிறு அப்படி பிடிச்சுட்டே இருப்பா. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. வயிறுலாம் க்ளீன் ஆகலையே. எப்போவுமே மலை, மூத்திர, வியர்வை 3 நமக்கு வெளியேறணும். மழை நல்லா வயிறு போய் உட்காந்தா டம்முன்னு வயிறு க்ளீன் ஆகிடணும். அதாவது வேர்வை சொட்டிங், வேர்த்து கொட்டி விஷத்து போயிடணும். யூரின் போனோம்னா மூத்திரம் நல்லா ஃப்ரீயாக போயிடணும். இரவு வேளையில் ஒரே முறை தான் எழுந்திரிக்கணும். பகல் வேளையில் 5 முறை நம்ம வந்து யூரின் போகணும். அதுக்கு மேலே போனாலும் தப்பு. ராத்திரியில் ஒரு முறைக்கு மறுமுறை எழுந்திரிச்சாலும் குற்றம். அப்போ ஏதோ உடம்புல இருக்குது, டாக்டரை போய் நம்ம பார்க்குறது அவசியமான ஒன்று. இதெல்லாம் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். சரி, அதுக்கு என்ன சாப்பிட்றது? அப்போ வந்து நீர்ச்சத்து உள்ள பொருள்களை சாப்பிட்டா நமக்கு வந்து நீர் நல்லா பிரியும்னு சொல்லுவாள். வாழைத்தண்டு சாப்பிடணும், அதான் முள்ளங்கி சாப்பிடணும். இதெல்லாம் மருத்துவ குணம் உள்ளது. ஓயாமல் முள்ளங்கியே சாப்பிட்ருந்தா ஒரு நாளைக்கு 10 தடவை யூரின் போகும். அதனால் எல்லாமே அளந்து சாப்பிட்ணும். பூமிக்கு மேலே உள்ளதை நாம் நிறைய சாப்பிட்ணும், பூமிக்கு கீழே உள்ளதை குறைச்சலாக சாப்பிட்ணும். இந்த உருளைக்கிழங்கு, காராக்கருணை, பூமிக்கு கீழே விளையுத இந்த சக்கரவள்ளி கிழங்கு, இதெல்லாம் நம்ம வந்து கம்மியாக சாப்பிடணும். பூமிக்கு மேலே விளையிறது ஏராளமாக இருக்கிறது. அதனால் 32 காய்கறிகள் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். 32 காய்ன்னு வரும். கத்தரிக்காய், வெண்டைக்காய், வரங்காய், கொத்தரங்காய், மாங்காய், தேங்காய், இப்படி காய்ன்னு உள்ளதை நிறையா வாங்கி சாப்பிடுங்க. பாருங்கள், உங்களை பாடி சரீரம் வந்து உங்களுக்கு சொன்னதை கேட்கும். அதனால் நம்ம சரீரத்தில் வந்து 7 சக்கராஸ் இருக்குது. அதை முதல் எல்லாரும் அவசியம் தெரிஞ்சுக்கணும். அடியேன் இதை ஏன் வலியுறுத்தி சொல்கிறேன்னா, இந்த 7 சக்கரம் தான் வஜ்ராயுதம் போல் நம்மளை தாங்கி நிற்கிறது. மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாதகம், விசிக்தி, ஆங்கேயம், சகஸ்ரம். இந்த 7 வந்து நமக்கு வந்து சக்கராஸ், நம்ம சரீரத்துக்கு ஆக்சிஜனை கொண்டு போகிறது. அதனால் அதை நம்ம ரொம்ப கவனிக்கணும். அப்போ வந்து தியான பயிற்சியில் ஈடுபடணும். அருகாமையில் ஏதாவது யோகா பயிற்சி நிலையம் இருந்துச்சுன்னா அவசியம் அந்த யோகா பயிற்சி நிலையத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அப்போ சரீரம் நம்ம சொன்னதை கேட்கும். தியானம் வந்து செய்தால் மனசு நம்ம சொன்னதை கேட்கும். சரி, ஏப்ரல் மாதம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏப்ரல் மாதத்தில் வண்டி வாகன யோகம் பிரமாதமாக இருக்கும். புது கார் வாங்கலாம். இப்போல்லாம் வகையான விதவிதமான கார்கள்லாம் ரோட்டில் போகுது. அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. நாமளும் அந்த காரில் ஏறி போக மாட்டோமான்னு தோணும் ஒரு சில நேரங்களில். அதனால் புதிய கார் கடன் வாங்காமல் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. காரணம், அந்த 7.5 சனி காலத்தில் கடன் அடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் கையில் இருக்கிற இருப்பை கொண்டு ஓரளவுக்கு வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வண்டி வாகன யோகத்துக்கு உகந்த மாதம் ஏப்ரல் மாதம். மே மாதம் ரொம்ப விசேஷமான மாதம்னு சொல்லலாம். காரணம், குருவுக்கு பிரீத்தி யோகம், பிரகர்த்தினி யோகம், யோகிதா சர்மணி யோகம், வச்சீத யோகம், வசீகர சக்தீத யோகம், இப்படி 5 யோகமும் ஒரே கிரகத்துக்குள்ளே சார்ந்து வர்றதுனால புத்திர பாக்கியம் உண்டாகும். குரு பிரீத்தி வேணுமே. குழந்தை பாக்கியத்துக்கு குரு தானே காரகன், கர்த்தகன். குரு இருந்தால் தானே நல்லா இருக்கும். நல்ல குழந்தைய, ஆண் குழந்தைய பிறக்கட்டும்னு பிரார்த்திப்போம். அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவாளுக்கெல்லாம் குழந்தை தரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மே மாதம் கண்டிப்பாக உண்டு. ஜூன் மாதம் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள், கவலையே பட வேண்டாம். சட்டுப்புட்டுன்னு வெளிநாடு போயிட்டு வெளியூர் போயிட்டு ஒடியாந்துடலாம். அந்த அளவுக்கு யோகங்கள்லாம் எல்லா கிரகங்களும் நமக்கு ஓரளவுக்கு சாதகம். 7 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்குது. குறிப்பாக ராகுக்கு பவி ராணி யோகம் வர்றது. பவிராணி யோகங்கிறது ரொம்ப விசேஷமான யோகம். அதுதான் கடல் கடந்து நம்மளை கொண்டு போகும். ஜலராசி ஜாதகத்தில் உடையவாளை பார்த்தாலே தெரியும். அவளை வெளிநாடு போகிறதுக்கு உண்டான பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் ஜூன் மாதம்.
ஜூலை மாதம் பெரியவாளுடைய தரிசனம், வீடு தேடி வருவா சாமிகள்லாம், நல்லா அவள்லாம் ஆராதித்து அவளுக்கெல்லாம் பாதை சேவை பண்ணி எல்லாமே அதான் சாது சன்னியாசிகளுக்கு போஜனம் கொடுங்கோ, இல்லாட்டி போனால் அவள் இருக்கிற இடம் தேடி போய் கொடுங்கோ. அதாவது வந்து பாகுபாடு நம்ம பார்க்கக்கூடாது. எப்போவுமே நம்ம ஆற்றுல 4 கிலோ அரிசி இருந்தால் 1 கிலோ அரிசியை நம்ம தானம் கொடுக்கணும். 4 ரூபா பையில் இருந்தால் 1 ரூபா தானம் கொடுக்கணும். கேட்டு வாங்கிறது தர்மம், தானே சென்று தருவது தானம். அதனால் தானம் கொடுத்து பழகினால் நமக்கு எப்போவுமே குறையாது. இறைவன் கொடுத்துட்டே இருப்பா. இறைக்கிற கேணி அதாவது வந்து எப்போவுமே ஊறிண்டே இருக்குமா, இறைச்சிண்டே இருந்தால் ஊறிண்டே இருக்குமா, கொடுத்துட்டே இருந்தால் வந்துட்டே இருக்குமா. அதனால் நம்ம எதை பற்றியும் கவலைப்படாது. எம்பெருமான் பார்த்துப்பார். அந்த மனோதைரியம், பகவானை ஓம் நமோ நாராயணான்னு கண்ணை மூடிண்டு எம்பெருமானை பிரார்த்திச்சா இறைவனே வந்துடுவார். அதே போல் இந்த 7:30 சனி காலத்தில் அவசியம் நீங்கள் இரவில் தூங்க போகிறச்ச ஓம் நமோ நாராயணாய 16 நிமிஷம் பகவானை பிரார்த்திச்சுட்டு தூங்கோ. சட்டுன்னு அப்படியே தூங்கி போயிடலாம். சரி, ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆகஸ்ட் மாதத்தில் எதிர்பாராத நல்ல நிகழ்வுகள், வழக்கு பிரச்சனைகள், வம்பு பிரச்சனை, தொல்லை, இடையூறு எல்லாம் ஓடிவிடும். ரொம்ப நாளாக யாராவது சொல்லி யாராவது மிரட்டிகிட்டே இருப்பா, அவெல்லாம் விலகி போயிடுவா. நமக்கு பயமாக இருக்கும், என்ன இவன் மிரட்டுறாள், திடீர்னு ஒரு கால் வருது, எதையோ பேசுகிறா. ஏமாற்றங்கள்லாம் நின்று போயிடும். ரொம்ப பேர் ஏமாறுவோம். ஒரு சில பேர் பார்த்தா ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஏமாறுவோம். இந்த கோணராசியில், அதுவும் தனுர் ராசியில் குறிப்பாக பெண்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். பக்கத்தாத்துல ஏதாவது வாங்கிட்டு போயிடுவா, கொடுக்க மாட்டா. இதை நினச்சி புலம்பி இவாளுக்கு தூக்கம் கட்டு போயிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் நின்று போயிடும். பயப்பட வேண்டாம். செப்டம்பர் மாதம் எதிர்பாராத நன்மைகள், உயர்வான செல்வாக்கான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் கிடைக்கும். வேலை கிடைக்கும். முன்னாடி வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பா, சட்டு புட்டுன்னு வேலை கிடச்சி நல்லா நிம்மதியை தரக்கூடிய மாதம் செப்டம்பர். அக்டோபர் மாதம் எதிர்பாராத செல்வம் வீடு வந்து சேரும், சுப செய்திகள் வரும், நல்ல ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்துடும். அக்டோபர் மாதம் 9 கிரகத்தில் 6 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கிறது. அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நவம்பர் மாதம் எல்லா வகையிலையும் ஒரு உயர்வுன்னு சொல்லலாம். காரணம், நமக்கே அதிசயமாக இருக்கும், நம்ம இப்படி ஒரு காரியத்தை செஞ்சோமா, இப்படி ஒரு நல்ல காரியத்தை செஞ்சோமா அப்படிங்கிற மாதிரி நம்மளை நாமளே கேள்வி கேட்குற அளவுக்கு நம்ம பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய மாதம் இந்த நவம்பர் மாதம். எல்லாருக்கும் செய்யுங்கோ. உங்கள்கிட்ட இருந்ததுன்னா தம்பி கஷ்டப்பட்டால் அம்பிக்கு கொடுங்கோ. சக உதரம் தானே. அக்கா கஷ்டப்பட்டால் அக்காவுக்கு தாங்கோ, தங்க கஷ்டப்பட்டால் தங்கைக்கு தாங்கோ. அப்போ உங்களுக்கு எல்லாமே இறைவன் தருவார். நாம் ஒரு பொருளை இழக்கிறோம்னா அதுக்கு பேர் இழக்கிறது இல்லை, அது திரும்ப 100 மடங்காக நமக்கு வரும். 1 ரூபா நம்ம தானம் பண்ணால் 1 கோடி நமக்கு வரும். அதனால தான் அடியேன்னு எல்லோருக்கும் வலியுறுத்தி சொல்கிறது, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஒரு கோதானம், பசுமாடு ஒரு கண்ணுக்குட்டி ஒரு கோதானம் பண்ணுங்கோ. எங்கெல்லாம் கோசாலை இருக்கோ, எங்கெல்லாம் பசு வளர்க்குறாளோ, எங்கெல்லாம் பசுமடம் இருக்கோ, அங்கெல்லாம் போய் ஒரு கோதானம் பண்ணுங்கோ. உங்களது சகலவிதமான பிரச்சனைகளையும் எம்பெருமான் தீர்த்தி வைப்பார். டிசம்பர் மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதுலேயுமே ரொம்ப நிதானம் வேணும். ஒருத்தட்ட பேசினா கூட ரொம்ப கவனித்து நிதானித்து பேசணும். அவள் என்ன சொல்கிறா, என்ன போகிறா, இந்த காதில் வாங்கணும், அந்த காதில் விட்டுடணும், அந்த காதில் வாங்கணும், இந்த காதில் விட்டுடணும். நிதானம் வேணும். முதல்ல நல்லதை எடுத்துக்கணும், கெட்டதை விட்டுறணும். காதில் நல்லதையும் 2 காதில் வாங்கி 2 காதிலையும் விட்டுறக்கூடாது. முதல்ல நல்லதை நம்ம மனசுக்குள்ளே நிறுத்திக்கணும், கெட்டதை விட்டுடணும். ஏன்னு கேட்டால் ஒரு சிலர் ரொம்ப கோபவேசமாக பேசுவாள். வேலை பார்த்துட்டே இருப்போம், நன்னாதான் பண்ணியிருப்போம் வேலை, ஆனால் நீங்கள் செஞ்சது சரியில்லை சாரும்பா. சரி சார், நீங்கள் சொல்லுங்க, நான் அதை திரும்ப செய்கிறேன், இப்படி சொல்லி பழகணும். எதிர்வாதம் பண்ணக்கூடாது. ஆற்றுலேயும் சரி, கணவன் மனைவி சண்டை சச்சரவு கூடாது. அதுவும் குழந்தைகளுக்கு முன்னாடி அடிச்சுக்கப்படாது. அதையே குழந்தைங்க பின்பற்றி வந்தானா ரொம்ப கஷ்டம். காரணம், பச்சை மரத்தில் ஆணி அடித்த மாதிரி குழந்தைகளுக்கு விஷத்தை பாய்ச்சுற மாதிரி ஆகிடும் மனசில். அதனால் அதுக்கெலாம் நீங்கள் இடம் கொடுக்காமல் இருங்கோ. இந்த குரு பயிற்சியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வர்ற குரு பயிற்சி ஜூன் மாதம் இருக்குது இல்லையா, அதுவும் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை செய்யுமே தவிர உங்களுக்கு தீமை செய்யாது. இப்போ வந்து சனிப்பெயர்ச்சி, இந்த சனிப்பெயர்ச்சியில் 7:30 சனி ஆரம்பமாயிருக்கு. இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த 7:30 சனி உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது. எதிர்பாராத நன்மைகள் 71% உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய 2015 வருஷம் டிசம்பர் 31 முடிய பகவான் உங்களை காத்து ரட்சிப்பார். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பிரார்த்திக்கிறேன். நீங்கள்லாம் சௌக்கியமாக இருக்கணும், உங்களோட குடும்பம் சௌக்கியமாக இருக்கணும், குழந்தைங்க நன்னா படிக்கணும்னு அடியேன் பிரார்த்திக்கிறேன். ஓம் நமோ நாராயணாய. சுவாமிஜி, தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை திருமணம் செய்ய ஒரு சிலர் மறுப்பது ஏன், தயங்குவது ஏன்? அவர்களுக்கு பூமி யோகம் ஏற்பட என்ன காரணம்? தனுசு ராசியில் மூல நட்சத்திரம்னா எல்லாமே பயப்படுவான். ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நீர்மூலம். இதை வந்து ஒரு பழமொழியாக சொல்கிறான். இது உண்மையான பழமொழியே இல்லை. காரணம் வந்து மூல நட்சத்திரத்துக்கு சுவாமி யாரு? கேது. எந்த ஒரு பெண்மணி மூல நட்சத்திரத்தில் பிறந்து நல்ல பக்தி சிரத்தையாக இருந்தால் அவள் மாதிரி ஒரு கொடிப்பிணையான பெண் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அவளுக்குள்ள 16 ஐஸ்வர்யங்களும் ஒளிஞ்சுன்னு இருக்கிறது. யுகாதி, சத்திய யுகாதி, பிரயுகாதி
அப்ப யுகாதி, கிரேத யுகாதி, நிக யுகாதி, திருமண யுகாதி, பவித்ர யுகாதி, பாவன யுகாதி, ஸ்திரேத யுகாதி, ஸ்வார்த்தன யுகாதி, சவேதன யுகாதி, சத்தியதன யுகாதி, தைரிய யுகாதி, வவித்தின யுகாதி, சிமதன யுகாதி, இப்படி யுகாதிங்கிற 16 செல்வங்களும் அவள்கிட்ட ஒளிஞ்சுட்டு இருக்கிறது. ஆகையினால மூல நட்சத்திரத்தில் பெண் எடுக்கிறதுக்கு கொடுப்பினை வேணும். மூல நட்சத்திரம் தான் சிறந்த நட்சத்திரம்னு அடியேன்னு சாதிப்பேன். காரணம் என்னென்னா, மூல நட்சத்திரம் ஒரு அபரிதமான நட்சத்திரம். மூல நட்சத்திரத்துக்கு சுவாமி யார்? கேது பகவான். கேது பகவான் எங்கே இருக்கார்? நம்ம மூல ஆதாரத்தில் இருக்கார். மூல ஆதாரம் எங்கே இருக்கிறது? நம்ம சக்கராஸில் அடிபாகத்தில் இருக்கிறது. அந்த மூல ஆதாரத்துக்கு நிறம் சிகப்பு. அதனால் மூல ஆதாரத்தில் நமக்கு இந்த சிகப்பு நிறம் சரீரம் பூரா ஒளி ஊடுருவி பாயும். மூல நட்சத்திரத்தில் பெண்கள் எடுத்தால் அவகிட்ட இருக்கக்கூடிய ஒளி நம்மளுடைய சரீரத்தில் ஊடுருவி பாயும். நம்மளை ரொம்ப உத்தமசீலனாக உத்தம புருஷனாக மாற்றிடும். இதுதான் உண்மை. மூல நட்சத்திரத்தை விடாதீங்கோ. எங்கெல்லாம் மூல நட்சத்திரத்தில் பெண்கள் இருக்கோ தேடி போங்கோ. கல்யாணம் பண்ணிட்டு வாங்க. அவள் பொண்ணை கொடுத்தா கல்யாணம் பண்ணிட்டு வந்து சௌக்கியமாக இருங்கோ. எல்லா செல்வங்களும் உங்களை தேடி வரும். ஆனால் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு பூமி யோகம் உண்டு. இளமையிலேயே பார்த்தா அவளுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் நன்னா இருக்கும், சுகஸ்தானம் நன்னா இருக்கும். பவித்ரா அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தோட பூர்வ புண்ணியாதிபதியோட கலத்திர ஸ்தானாதிபதி சேர்ந்துருப்பா. அவளை சுபர் பார்ப்பா. இப்படியாக நவாம்சத்தில் பார்த்தேன்னாக்கா 7 நாடு குடையவனும் 5 2 குடையவனும் சச்சேந்திர யோகத்தில் நிற்பா. இப்படியாக எல்லா நிலைகளிலையும் கிரகங்கள் நல்லா வலிமையாக இருக்கும். பாதசாரத்தை எடுத்துண்டா, அஷ்டபரத்தில் எடுத்துண்டா, விதி பரில் எடுத்துண்டா, யோக பரில் எடுத்துண்டா, அதில் குரு நன்னா இருப்பா, சுக்கிரன் நன்னா இருப்பா, சூரியன் நன்னா இருப்பா. இப்படி எல்லா கிரகங்களும் அவளுக்கு ஒருமித்து நன்மை செய்தால் அவள் பூமி யோகத்தோடு இருப்போம். ஒரே பிள்ளையாண்டானா இருப்பா. அப்பா மூல நட்சத்திரமா, பொண்ணுக்கு 30 வயசு ஆகிட்டு இன்னும் கல்யாணமே ஆகலப்பா, நல்ல பிள்ளையா ஏழை பையனாக இருந்தாலும் கொடுத்துடலாமேன்னு நினச்சுட்டே இருப்பா. இந்த பிள்ளையாண்டானுக்கு அந்த ஐஸ்வர்யங்கள் கிடைச்சிரும். சொத்து சுகத்தோட சொத்தும் கிடைக்கும், சுகத்தை தருவதற்கு மனைவியும் வந்துடுவா. அதுக்கு தான் சொல்கிறது சொத்தும் சுகமும் சேர்ந்து கிடைக்கிது அப்படின்னு. மூல நட்சத்திரத்தில் பொண்ணு எடுக்கிறதுங்கிறது ஒரு அபரிதமான நிலை. அதனால் நம்ம எப்போவுமே மூல நட்சத்திரத்தில் பெண்களை ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் சுகம் தரும்னு நாம் சொல்லணும். அதனால் மூல நட்சத்திரத்தில் உள்ள பெண்ணை தேடி போய் திருமணம் பண்ணுங்கோ. எல்லாமே உங்களுக்கு சுபிட்சம் கிடைக்கும். ஓம் நமோ நாராயணாய்.